Example 11.18 evaluate integration of 1 by sin square x into cos square x into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கொடுத்துருக்கிற கணக்கு வந்து நம்ம என்ன செய்யணும், எவாலுவேட் பண்ணணும். எவாலுவேட் அப்படின்னா அழகாக தமிழில் என்ன சொல்லுவாங்க, மதிப்பிடுக. அதை எப்படி நம்ம கேல்குலேட் பண்ணுறது, எவாலுவேட் பண்ணுறது. அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by sin to the power of sin 2x into cos 2x அப்படின்னு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, 2xன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. sin square x cos square x into dx. இப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம என்னத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னா, ஃபஸ்ட்டு இங்கே சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும்போது இந்த இடத்துல ஒன்றுன்னு வருது. ஒன்றுன்னு பார்த்தோம்னா நம்ம எந்த ஃபார்முலாவில் படிச்சிருப்போம், ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸில் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். என்ன படிச்சிருக்கோம், சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ கீழே சைனு காசு வருதுனால இந்த ஒன்றுக்கு பதில் நம்ம அதில் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றத சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. அப்போ அப்படி பண்ணிவிட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் 1க்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸை போட்டுட்டு பை கீழே என்ன செய்கிறோம், சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ காஸ் ஸ்கொயர் எக்ஸ். இது நல்லா கேர்ஃபுல்லாக போடணும். மேலே வரும்போது ப்ளஸ் வரும், கீழே வரும்போது ஆசிட்டிஸ் அங்கே இருக்கிற இன்டூ தான் போடணும். ஒன்று வரலன்னா அது மல்டிப்ளிகேஷன் தான் அர்த்தம், கன்ஃபியூஸ் பண்ணி போட்டக்கூடாது. அப்போ அடுத்தது இன்டெகிரேஷன் ஆஃப், ஃபஸ்ட் என்ன செய்யணும், இப்போ நம்ம இதை காஸ் ஸ்கொயரை மறைச்சிட்டு மீது என்ன இருக்குது, சைன் ஸ்கொயர் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி எழுதிக்கிறோம். அடுத்தது இந்த சைன் எக்ஸை மறைச்சிட்டு காஸ் ஸ்கொயர் எக்ஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக நம்ம இப்படி எழுதிடுறோம். புரியுதுங்களா. இன்டூ டிஎக்ஸ்ன்னு எழுதிட்டோம்னா அடுத்தது இங்கே வர சைன் ஸ்கொயர் எக்ஸும் கீழே இருக்கிற சைன் ஸ்கொயர் எக்ஸும் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 by காஸ் ஸ்கொயர் எக்ஸ் மட்டும் இருக்கும், அதை மட்டும் கீழே எடுத்து எழுதிடும். ப்ளஸுக்கு ப்ளஸ் அப்படியே போட்டுக்கிறோம். இங்கே காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸும் கேன்சல் பண்ணிட்டா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கும். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். இப்போது அடுத்தது ஃபைனலைஸாக வந்தாச்சு. இப்போ நம்ம இன்டெகிரேஷன் என்ன பண்ண போனோம், சிம்பிளிஃபை பண்ணி நம்ம போட போகிறோம். அப்போ இன்டெகிரேஷனை ஸ்ப்ளிட் அவுட் பண்ணோம். இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 1 by சைன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக நம்ம எழுதுகிறோம். புரியுதுங்களா. இப்போ நம்ம எழுதும்போது அதுக்கு முன்னாடி 1 by காஸ் அப்படின்னு சொல்லும்போது அது சீக்கண்ட்டுன்னு தெரியும். ஸ்கொயர் வரதுனால இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு எழுதிக்கிறோம். ப்ளஸ் இங்கே அதேமாரி 1 by சைன் ஸ்கொயர்னா கொசிக்கன் ஸ்கொயர் நம்மளுக்கு தெரியும். ஸ்கொயர் வரதுனால சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறோம். அப்போ ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் இந்த இடத்துல பார்க்கும்போது இன்டெகிரேஷன் ஆஃப் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் இன்டூ டிஎக்ஸ் அப்படின்ற ஃபார்முலா பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், tan x ப்ளஸ் சீன் வருது. அப்போ இதுக்கு பதில் நம்ம என்ன செய்யலாம், tan xன்றதை நம்ம இங்கே போட்டுக்கிறோம். அப்போ இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, dx வரக்கூடாது. சைன் ஸ்கொயர் எக்ஸை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இன்டெகிரேட் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன கிடைக்குது, tan xன்ற கிடைக்குது. அதை அப்படியே போட்டுடுறோம். புரியுதுங்களா. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, இன்டெகிரேஷன் ஆஃப் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு பார்க்குறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் கொசிக்கன் ஸ்கொயர் எக்ஸ் என்ன இருக்குது, மைனஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சீன் இருக்குது இல்லைங்களா. அப்போ அந்த மைனஸை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இதில் மைனஸ் ஆகிடும் இல்லைங்களா. அதை காட் எக்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். லாஸ்ட்டில் ப்ளஸ் சீன் போட்டுக்கிறோம். இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, டிஎக்ஸ் வரக்கூடாது. அதுக்கு பதில் நம்ம என்ன செய்கிறோம், ப்ளஸ் சீன் சொல்லி இந்த காஸ் ஸ்கொயர் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் நம்மளுக்கு என்னது, மைனஸ் காட் எக்ஸ். அந்த மைனஸ் காட் எக்ஸ் தான் போட்டுட்டு ப்ளஸ் சி. ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குது, tan x ப்ளஸ் காட் எக்ஸ் ப்ளஸ் சி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது. புரியுதுங்களா. இப்படி அழகாக நீங்கள் புரிஞ்சு போட்டு பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக என்ன ஆகிடும், புரிதல் வர ஆரம்பிக்கும்.